12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே எவனுடைய மீறல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்படி ஆரம்பிக்குது இந்த சங்கீதம். ஆனா இப்ப இருக்கவங்க யாரு பாக்கியவான்னு கேட்டா உலகத்துல கிட்ட யாரு சொல்லுவாங்க? வந்துட்டு புகழின் உச்சியில இருக்கிறவங்க கிட்டயும் செல்வம் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட தான் என்ன சொல்லுவாங்க, இவங்க பாக்கியவான்ப்பா, எல்லாமே இருக்குது இவங்க கிட்டன்னு சொல்லிட்டு உலகம் அவங்களதான் பாக்கியவான்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் யார சொல்றாரு? சங்கீதக்காரர் யார சொல்றாரு? என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். அவங்க மட்டும்தான் பாக்கியவானா இருக்க முடியும். அடுத்த வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இவங்க மட்டும்தான் பாக்கியவான்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ என்ன செல்வம் புகழ் எது வச்சிருந்தாலும் அவங்க என்ன செய்ய முடியாது, பாக்கியவானா இருக்கவே முடியாது. பாவத்தை மன்னித்தன்ற உணர்வும் அதனுடைய நிச்சயமும் நம்மளுக்கு வேணும். கண்டிப்பா என் பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்பணும். உண்மையில நம்ம பாவம் எல்லாம் மன்னிச்சாருன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா, மன்னிச்சாருன்னுட்டு நம்ம பாவத்தை மன்னிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி அப்படி இருக்குங்களா, அன்பு அந்த மாதிரி இருக்குங்களா, ஒவ்வொரு காரியத்துல நம்ம என்ன செய்ய முடியுமா, பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுமா. நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பயே நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து நம்ம பாவத்தை சொல்லியிருப்போம். ஆனாலும் நம்ம சிறு சிறு பாவங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருப்போம் இல்லையா. ஏதோ ஒரு விதத்துல பெரிய பாவம்னாலும் பாவம் தான், சின்ன பாவம்னாலும் அது பாவம் தான். நான் சின்ன விஷயம் தான் பசங்க, நான் ஒன்றும் செய்யலன்ட்டு சும்மா தான் அடிச்சுட்டு வந்தேன், சும்மா தான் லைட்டா குத்திட்டு வந்தேன்னாலும் அது என்ன செய்யுது, பாவம் தான். உலையே பண்ணி அவன் செத்தே பண்ணினாலும் அதுவும் பாவம் தான். எது சின்னதோ பெருதோ எதுவாக இருந்தாலும் அது பாவம் தான். ஆனா அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. அந்த பாவத்தை நம்ம ஒரு நாளும் மறைக்கவே கூடாது. ஆர்சி கிறிஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க இல்லையா, அவங்க போய் கேட்பாங்க, அந்த பாஸ்டர் கிட்ட போய் சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில அவங்க பேசிப்பாங்க. அவர்கிட்ட எல்லா பாவத்தையும் சொல்லுவாங்கன்னு நிச்சயம் இருக்கா? சொல்ல, ஏன்னா ஒரு மனுஷன் தான், எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு கேட்டா அவர் என்ன நினைப்பாருன்ற அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கே பேசும், எல்லா பாவத்தையும் நீ சொல்லிட்டியான்னு ஆண்டவர் கேட்பாருல்ல. அவங்க சொல்லிட்டு அந்த மனுஷன் பாவத்தை மன்னிக்கவே முடியாது. கர்த்தரை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், நம்ம பாவத்தை மன்னிக்க முடியும். ஆண்டவர் கிட்ட நம்ம ஃப்ரீயா நம்ம மனம் திறந்து நம்ம சரி எல்லா பாவத்தையும் சொல்ல முடியும். எந்த மனுஷனுக்கிட்டயோ நம்ம சொல்ல முடியாது, 1 2 மறைச்சுதான் சொல்லுவோம். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த பாவம் நான் செஞ்சுட்டேன்ட்டு தைரியமா சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர்கிட்ட வெளியரங்கமா எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். நான் இதை பண்ணிட்டேன்பான்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சா ஆண்டவர் நம்ம உண்மையாலே மனதார நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு கேட்கும்போது இந்த பாவத்தை அவரு மன்னிக்கிறவராரு. ஆனா திரும்பவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனா மறுபடியும் நம்ம அந்த பாவத்தை செய்யாத மாதிரி நம்ம இருக்கணும். அப்ப நம்ம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி போயிருக்குமா, வறண்டு போன மாதிரி இருக்குங்களா. அப்ப நம்ம செய்யறதுல எதுலையுமே நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது, ஒரு மன மகிழ்ச்சியை பார்க்க முடியாது, ஒரு நிம்மதியை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அந்த பாவத்தோடவே நம்ம வாழ்ந்தா அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி போயிருக்குங்களா, வறண்டு போயிருக்கோங்களா. இந்த வாக்கு சொல்றதுல 4வது வசனத்துல, இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமா இருந்ததுனால் என் சாரம் உஷ்ண கால வறட்சி போல வறண்டு போயிடுச்சு. அவர் தாவீதுக்காரர் சொல்றாரு. அப்ப அவரோட சின்ன பாவம் படாத பச்சை வழக்கு தெரிஞ்சுட்டு அந்த பாவத்தை அவர் என்ன செஞ்சாருன்ட்டு அறிக்கையிட முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அவர் அந்த தீர்க்கதரிசி சொல்ற வரைக்கும் அவர் தான் உணர்த்தினாரு, இந்த பாவத்தை நீ செஞ்சுட்டியனா. அதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த குற்ற உணர்வே வந்துருச்சு. அப்போ அந்த பாவத்தோட அவர் இருக்கும்போது இவன் அதை செஞ்சுட்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அவருடைய விஷயம் எல்லாமே வறண்டு போனது மாதிரி இருந்துச்சுங்களா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பாவம் செஞ்சா உடனே என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு அறிக்கைட்டு சொல்லிடணும். சொல்லிட்டு திருப்பி அதை செய்யப்படாத சப்பன அந்த மன்னிப்பு நம்ம என்ன செய்யணும், வாங்கிக்கணும். அது நமக்குள்ளேயே நம்ம வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா, வறண்டு போன மாதிரிதான் இருக்கும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளுங்களா, நம்ம இருக்கணுங்களா. அப்ப கர்த்தர்கிட்ட அந்த மன்னிப்பு நம்ம பெற்று நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்களா. இந்த 8வது வசனத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் மனுஷா நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கட்டோம்னா அவரு போதிப்பாரு, நம்ம நடப்போம். நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, அவரு நம்மளுக்கு சொல்லிவாரு போதிச்சு, இதை செய்யுங்க, இது செய்யாதுங்க, இந்த போங்க, இது போகாதீங்க, இதை வாங்குங்க, இதை வாங்காதீங்க, இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வாரு, போதிப்பாரு. நம்முடைய சுயத்தினால நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அவரு நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாரு, இது நல்லது, இது கெட்டது, இதுதான் உங்களுக்கு சரியானது, இது சரியில்லைன்றத அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவாரு. அப்ப நம்ம பாவத்தை எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கைட்டு விட்டுட்ட பிறகு ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறவரா இருக்கிறாரு. அதை நமக்குள்ள ஒரு நாளும் அடக்கி வைக்க கூடாதுங்க. நம்ம அடக்கி வச்சா நம்ம எலும்பெல்லாம் உலர்ந்து போன மாதிரி வறண்டு போயிடலாம். உள்ள வைக்க நம்முடைய பாவத்தை சொல்லாம அது நமக்கு தான் தீம்பா முடியும். அப்ப நம்ம பாவத்தை உள்ளுக்குள்ள என்னைக்குமே அடக்கி வைக்க கூடாது.
அதை நம்ம வெளியே செஞ்சு ஆண்டவர்கிட்ட பேசி நம்ம என்ன பண்ணணும்ட்டு அப்ப நான் தெரியாம பண்ணிட்டேன்னு நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். சின்ன பாவமா இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்ட்டு ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்துடணும். அதே போல வந்துட்டு 10வது வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவனுக்கு அநேக வேதனைகள் எப்பவுமே தான் அவனுக்கு இருக்கும். கர்த்தரை நம்ம நம்பி அவங்க சேர்ந்து போய், ஏன்னா துன்மார்க்கனுக்கு அவன் பாவம் செய்ய தராது, மேல அவன் செஞ்சுட்டே தான் இருப்பான். அவன் பாவம்னு சொல்றதுக்கு அவனுக்கு புத்தியே கிடையாது, உணர்ந்தே பார்க்க மாட்டான். ஆனா கர்த்தரை தெரியுற பிள்ளைங்க நமக்கு தெரியும், இது பாவம், இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். வீடு செஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கான மன்னிப்பு நம்ம வாங்கும் போது நம்மள என்ன சூழ்ந்து கொள்ளலாம், கிருபை சூழ்ந்து கொள்ளணும். கிருபை இல்லாதது ஏதாவது இருக்கா? கிருபையில எல்லாமே இருக்குது. அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும்போது எல்லாமே நமக்கு என்ன செய்யும், கிடைச்சிடும் இல்லையா? அந்த கிருபை தான் நம்மளுக்கு பெரிதானது. அந்த பாவத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறது உங்களுக்கு கிருபை. 11வது வசனம், நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நீங்க கர்த்தருக்குள்ள பாவம் மன்னிப்பு வச்சு பெற்று நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்துருங்கன்னு சொல்ற ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஆனந்த முழக்கமிடணும். அப்ப கர்த்தர் நம்மள அவ்வளோ இக்கட்டில இருந்தோம், அவ்வளோ பாடுல இருந்தோம். நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நம்ம ஈஸியா ரட்சிக்கப்பட்டு யாருமே வரல. நம்ம எல்லாருமே வந்து ஃபுல்லா கிறிஸ்டியன் ஃபேமிலியே கிடையாது, எல்லாருமே இந்து ஃபேமிலி இருந்து வந்தவங்க தான். அப்ப நமக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடி வந்தோம்னு சொல்லி. அதாவது வந்து அந்த ரட்சிப்பு வந்து 10 வயசுலயே வரலாம், 50 வயசுலயே வரலாம், 100 வயசுல கூட வரலாம். அது என்னைக்குதான் அன்னைக்குதான்ட்டு எனக்கு 5 வயசுல கிடைச்சிடும், 3 வயசுல கிடைச்சிடும். ஆரம்பத்துல எல்லாம் கிறிஸ்டியனா இருந்தா கூட ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்குது. சும்மா கிறிஸ்டியனா வரதுல எந்த பிரயோஜனமே நம்மளுக்கு கிடையாது. எந்த வயசுலனாலும் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அந்த மாற்றம் இருக்குது இல்லையா? எப்ப நம்ம பாவத்தை உணர்ந்து இதுதான் உண்மையான தேவன் நம்ம நோக்கி பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு ரட்சிப்பு. அது வரைக்கும் நம்ம தெரியாம தான் இருந்தோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வந்து ஆனந்த முழக்கம் மட்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சு துடிக்கிறோம்னா அது கர்த்தராலதான். எவ்வளவு பெரிய பாவத்துல இருந்து, எவ்வளவு பெரிய தீங்குல இருந்து, எவ்வளவு பெரிய பாதாள குழி மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனையில இருந்து நம்மள ஒவ்வொருத்தையும் தூக்கி கொண்டு வந்தோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்குது இல்லையா? நம்மளுக்கு ஆண்டவர் செய்ததை ஒவ்வொரு நாளும் இனியும் நம்மளுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அந்த கர்த்தருக்கு நம்ம எப்பயும் உண்மையுள்ளவர்களா நம்ம இருந்து நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யாம, இந்த பாவமே செஞ்சாலும் தேவன்கிட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், அறிக்கைட்டு விட்டுறவங்களா நம்ம இருக்கணும். அப்ப கர்த்தருடைய போதனையும் அவருடைய ஆலோசனையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அது இந்த காலையில ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி அர்ப்பணை செய்யணும். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் என் தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானமும் ஆரோக்கியமும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. சோர்வு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நமக்கு கொடுக்கிற ஆயுள். சோர்வை மாத்திரம் நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில விட்டுறவே கூடாது. உற்சாகமா இருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் உற்சாகமா எழுந்து. சோர்வுல நம்ம இங்க அமர்ந்தோம் அப்படின்னா பிசாசு நம்ம மேல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும்.
உற்சாகமா ஆண்டவருக்குள்ள நாம அனல் கொண்டு எழுமணும். ஜீசஸ் ஆமென் ஹalleluya. ஆவி இல்லாம அனலும் இல்லாம நாம இருப்போம் அப்படின்னா அவர் நம்மை வாந்தி பண்ணி போட்டு இருக்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். நாம் உற்சாகமுள்ள ஆவி உள்ளவர்களா கரங்களை தட்டி பாடணும். உங்களுக்கு நான் சொன்னேன், கரங்களை தட்டும் போது ஹார்ட் அட்டாக் வராது. யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரணும், யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, நீங்க தான் முடிவு எடுக்கணும். வரக்கூடாதுன்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேர் விரும்புவீங்க ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு, யாருமே விரும்ப மாட்டோம். நான் இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா ஆமென். அப்ப நம்ம இன்னும் வாழணும் அப்படின்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஜீசஸ் மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா ஆமென். மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. கரங்களை பிடிச்சு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா. சொல்றவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்மத்தில் இருக்கிற தாமஸ் ஐயா அவங்க ஒரு சிறிய சாட்சியை நம்ம இதில் பகிர்ந்து கொள்ளும். ஸ்தோத்திரம் தேவனோட கிருபையினால புதிய வாகனம் ஒன்று வாங்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். வேத வசனத்துக்குள்ளாக கடந்து போகலாம். நம்ம எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? சிலுவையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், சிலுவையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன? முதலாவது காரியத்தை என்ன பார்த்தோம்? தேவ சித்தத்தை பார்த்தோம். அந்த தேவ சித்தம் 2 வாரமா நம்ம அதை தியானிச்சுட்டு இருக்கோம். இப்போ தியானிக்க போகிறோம் இரண்டாவது, கீழ்ப்படிதல். சிலுவையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இரண்டாவது, கீழ்ப்படிதல். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கொஞ்சம் மிஸ் ஆகிற காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் இன்றைக்கு தவறி போகிற சில காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படுகிற குணம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். சிலுவை மரத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் முதலாவது தேவ சித்தத்தை பார்த்தோம், இரண்டாவது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவி மேல அன்பு கூற கடவன், மனைவி அன்பா பார்த்துக்கணும், மனைவி மேல பாசத்தை வைக்கணும், மனைவி தன் புருஷனுக்காக கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆபிரகாம், சாரா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாரா சாகர வரைக்கும் ஆபிரகாம ஆண்டவனேன்னு தான் வச்சான். ஆபிரகாமின் பேருக்கு அழைக்கவே இல்லை. ஆண்டவனேன்ற அந்த வார்த்தை தேவனுக்கு சமமாய் தன்னுடைய கணவனை வைத்திருந்தார். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தெல்லாம் 1 மாத காலமா நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். 1 மாத காலமா இது படிக்கும் போதுதான் என் இருதயத்துல இன்னைக்கு பெரிய பாரமா இருக்கிற ஒரு காரியம். நேற்று ஒரு இடத்துல நான் பார்த்தேன், கணவன் மனைவி 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, மனைவி ஹேண்ட் பேக்கை மட்டும் கையிலேருந்து விடலை, தோல்ல மாட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க பெற்றெடுத்த பிள்ளைய அவங்க கணவன் கிட்ட கொடுத்துட்டாங்க. கணவன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கணவன் பாருங்க, ஒரு கையில குழந்தை, இன்னொரு கையில அந்த அம்மாவுடைய இன்னொரு பேக் வச்சுட்டு நடந்து போறாங்க. இந்த அம்மா ஷோல்டர்ல ஒரு பேக்கை மாட்டிட்டு போனை பேசிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மா ஒரு இடத்துல போய் ஏற போறாங்க. இந்த பேக்கையும் அவரு வாங்கி சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த அம்மா எதுவுமே இல்லாம கையாட்டிக்கிட்டு வீசிக்கிட்டு, அப்புறமா அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்குறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவருக்கு என்ன பேரோ அந்த பேர் இட்டு கூப்பிட்டுட்டே, அதை எடுறா, நான் போனேன்னு தெரியாதா, அதை எடுத்து கொடு. யாரு? கணவனை மனைவி பேசுகிற ஒரு வார்த்தை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அடையாளமா இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. முதலாவது கீழ்ப்படிதல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், நாம பழகுகிற பெரியவர்களா இருக்கட்டும், யாரிடத்திலே ஒரு கீழ்ப்படுகிற குணத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கணும். சேராகுடைய மகன் ஆபிரகாம். சேராக என்ன சொல்றாரோ அது எல்லாம் ஆபிரகாம் அப்படியே செய்தார். அதே போல ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஆபிரகாம் எதையெல்லாம் சொன்னாரோ அதை ஈசாக்கு அப்படியே செய்தார். சாக போகிற தருவாயில கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் மகனை பலி கொடுக்கணும் அப்படின்றாரு. மோரியா மலைக்கு கொண்டு போகிறாங்க. மோரியா மலைக்கு கிட்ட போனதுக்கு அப்புறம் கூட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, விறகு இருக்கு, கட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்காரு. மறு வார்த்தை ஈசாக்கு பேசவே இல்லை. காரணம் என்ன? கீழ்ப்படிதல். என் அப்பா சொன்னா அதுல ஒரு நீதி இருக்கு. இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கையில நீதி வரலாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நீதி உள்ளவரை ஆராதிக்கிற நீங்கள நானும் எந்த விஷயத்திலும் கீழ்ப்படுகிற குணத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நம்ம தவறிட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்குரிய பிள்ளைகளா இருக்கவே முடியாது. ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். கீழ்ப்படுகிற குணம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டாயமா கீழ்ப்பட எதிர்த்து பேசுகிற குணம் வரவே கூடாது. பிள்ளைகள் எவ்வளவு உயர்ந்தாலும் பெற்றோர்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் தான், அது மாத்திரம் மாறாது. அந்த குணம் எப்பவுமே பிள்ளைகளுக்கு கட்டாயமா இருக்கணும். அப்பா அம்மா ஒரு வார்த்தை, வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது அப்படியே கீழ்ப்படியும். எனக்கு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா என்ன பயம். உண்மையா இந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகும். அன்பு, பயம், இது சரியா இருந்தாதான் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சரியா இருக்கும். அல்லேலூயா. ரெண்டு பக்கமும் அன்பு இருந்துடக்கூடாது, ரெண்டு பக்கமும் கண்டிப்பு இருந்துடக்கூடாது. ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் கண்டிப்பு. இது ரெண்டுமே தான் ஒரு பிள்ளைகளை சரியான நீதி உள்ள வாழ்க்கையில பயன்படுத்தும். எங்க வாழ்க்கையில அதுதான். எங்க அப்பா அப்படி உள்ள வராருனாவே நாங்க அப்படியே அடுத்த நிமிஷமா அந்த இடத்துல இருக்க மாட்டோம். எல்லாம் அவங்க வேற வேற இடத்துக்கு போயிருவோம். அப்பாவுடைய சவுண்ட் அப்படியே, அப்பாவுடைய வண்டியோ இருமல் சத்தம் கேட்டாவே சிரிக்கிற சத்தமே அடங்கி போயிடும். பயம் இந்த நிமிஷம் இருக்கும். நான் திருமணமாகி குழந்தை என்கிட்ட இருக்கும்போது கூட எங்க அப்பா டேன்னாருன்னா தவற எடுத்துக்காதீங்க, காலோட யூரின் போயிடுவேன். அப்படிப்பட்ட பயத்தை எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா சரியா நடத்தின. இன்னைக்கு எங்க அப்பா என் கூட இல்லதான், ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் என் பிள்ளைய நான் கண்டிக்கும் போது, ஆனா எங்க அப்பாவை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு விஷயம், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன். ஏண்டா பிறந்தன்ற அளவுக்கு நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன். ஆனா அந்த ஸ்டேஜ் தாண்டி ஒரு லெவலுக்கு வரும்போது தகப்பனுடைய வார்த்தை நீதி உள்ளது என்று என்னைக்கு நான் அறிந்து கொண்டனோ, அதிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் நினைக்கிறது ஒரே ஒரு காரியம், எங்க அப்பா என்னை கண்டிக்கலையா உண்மையா நான் இந்த வழியில வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. கண்டிப்பும் தண்டிப்பும் நிச்சயமா அவசியம் ஒரு வாழ்க்கையில. அதை விட கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கீழ்ப்படிக்கிறவன் மேல் படிக்க போக முடியும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். பக்கத்தில் சொல்லிருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வேத வசனம் நமக்கு ஒரு சுட்டி காட்டுகிற ஒரு விஷயம், ஒரு வார்த்தை இதுல அடங்கி இருக்கு. அந்த 8வது வசனத்தை வாசிக்கும், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சொல்லி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். மரண பரியந்தன்றது வேற, பாடுகளுக்குரிய மரணம் என்பது வேற. சில பேர் அப்படியே கண்ண மூடி சைலண்டா மரிச்சு போகிற காரியங்கள் வேற, பாடுபட்டு மரிப்பது வேற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை கொண்டு இந்த பூமியில் வந்து 33 வருஷம் வாழ்ந்தார். அந்த 3 வருஷம் தன்னை ஆவியானவருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டு அந்த 3 வருஷம் ஊழியம் செய்த நாட்களிலே பிதாவானவர் எந்த சித்தத்தை நிறைவேற்ற சொன்னாரோ அதை அப்படியே கடைசி முடிவு பரியந்தம் அந்த வேத வசனம் அழகா சுட்டி காட்டுது பாருங்க. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லா காரியத்திலும் தம்மை தாழ்த்துகிறவரை ஒரு நாளும் மேன்மை அவருக்குள்ள வந்ததே இல்லை. ஒரு காரியத்தை யோசித்து பாத்தீங்களா? ஒரு சாமியாரை நான் பார்த்தேன், அது வீடியோல பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. ஒரு அம்மா வராங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு வயிற்றுல ஒரு பிரச்சனை. உடனே இவர் ஏதோ கை வைக்கிறாரு, உடனே அந்த அம்மா சரியாகிற மாதிரி ஒரு இது சரியாயிடுறாங்க. உடனே சரியாயிட்ட உடனே அவர் கூட இருக்கிற பக்தர்கள் அவருக்கு அவ்வளோ பணிவிட, அவர் உடனே சரியாயிட்ட எல்லாம் கையை தட்டின உடனே இவருக்குள்ள ஒரு பெருமை, ஒரு ஆவிக்குரிய ஒரு பெருமையின் ஆவி உள்ள வந்த உடனே ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து பின்னாடி பக்கம் அழுத்தி விடணும். எதுக்கு? வயிற்றுல கை வச்சு இது பண்ணதுக்கே பின்னாடி அழுத்தணும். கையை இப்படி நீட்டு வர, கையை பிடிச்சு விடணும். இது இந்து மார்க்கத்துல மாத்திரமல்ல, உயிரோடு கூட இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துற ஊழியக்காரங்க பண்ற வேலை அது. பாருங்க, உடனே அவர் எழுந்துக்கிறாரு. ஒருத்தர் கடகடான்னு பாதரட்சியத்தை வந்து கொடுக்குறாரு. ஒருத்தர் கடகடான்னு வந்து அவர் கையை பிடிச்சு அப்படியே மெதுவா இருக்கிறார். உடனே கார் டோரை ஒருத்தர் திறக்கிறார். அவர் உள்ள உட்காரும் போது அந்த தலை இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தலைமையில ஒருத்தர் அப்படியே மெதுவா கையை வச்சு உள்ள உட்கார வைக்கிறார். எதுக்கு?
கடைசியில பார்த்தா சுகமானவங்களும் இவருடைய ஆளு, சுகமானவங்களும் இவருடைய ஆளு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் பண்ணதெல்லாம் சிசிடிவி கேமரா அவர் வச்ச, அதாவது தனக்கு தானே சூனியம் வச்சுக்குவாங்கல்ல, அவர் வச்ச சிசிடிவி கேமரால அவரே மாட்டிக்கிட்டார். கடைசியில போலீஸ் வந்து கைது பண்ற அளவுக்கு அவருடைய நிலைமை பாருங்க. இன்னைக்கு சின்ன ஒரு காரியத்தை செய்தாவே பெருமையின் ஆவி மனுஷனுக்குள்ள அதிகமா வருது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று மாத்திரம் ரோல் மாடலா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிற எந்த சூழ்நிலும் மரண பரியந்தம் தாழ்மையை மாத்திரம் கீழ்ப்படிதலை மாத்திரம் நம்ம விட்டுறவே கூடாது. அவ்வளோ பெரிய உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த பரலோக தகப்பன் சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்தவராய் இருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ஒன்றை நம்ம கற்றுக்கொள்ளல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உயர்வை காணவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை உயர்வு வராமல் இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், கீழ்ப்படிதல் இல்ல, தாழ்மை இல்ல. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், சாப்பிடும் போது கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றான். பெரியவர்கள் முன்பாக உட்கார்ந்தாலும் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றான். பெரியவர்கள் முன்பாக இருக்கும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ற அந்த நாகரிகம் கூட தெரியாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். படிப்பு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன், படிப்பு அறிவு இல்லாதவர்களுக்கு காட்டிலும் படித்தவர்களை காட்டிலும் படிப்பறிவு இல்லாதவர்களே ஞானியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையா பாக்குறேன். அந்த நாட்களிலே நானும் அம்மாவா போன வாரம் நாங்க உட்கார்ந்து பேசும்போது ஒரு வார்த்தை நாங்க தியானிச்சோம்னா, அந்த நாட்களிலே பெரியவர்கள் வராங்கன்னாவே அந்த வயது சிறியவர்கள் எல்லாம் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு பெரியவர்கள் வாங்க ஓரமா உட்காருங்க. இன்னைக்கு தாழ்மையும் கீழ்ப்படிதலும் இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல வாழ்க்கையில இல்ல. எதிர்த்து பேசுகிற குணங்கள், பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல எதிர்த்து பேசுகிற குணம், ஒரு அடி அடிச்சுட்டா பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிற சுவாபம், இதெல்லாம் எங்கிருந்து வருது? உலகத்தின் காரியம். இந்த உலகத்தை நம்ம மேன்மைப்படுத்துறல, இந்த உலகத்தின் நிமித்தமாய் வருகிற போராட்டம் தான் இதெல்லாம். வேதத்தை நம்ம சரியா படிக்கணும், வேதத்தை தெளிவுறவங்களா இருக்கணும். கணவரை எப்படி கூப்பிடணுமோ அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடணும். அதுக்கோசம் ஆண்டவரேன்னு கூப்பிடணும் அவசியம் இல்லை, மரியாதையோடு கூப்பிடணும், தாழ்மையா கீழ்ப்படிதலோடு கூப்பிடணும். டேய் இங்க வா, ஏய் இது ஆடா மாடா. கணவன் என்பது ஒரு மனைவிக்கு தலையா இருக்கிறான். கிறிஸ்து தலையானவர். மரியாதை குறைவா எந்த ஒரு கணவரையும் யாரையும் நடத்தாதீங்க. தயவா சொல்றேன், குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த குட்டி பரலோகம். அதே போல பிள்ளைகளாகிய நாமும் பெற்றோர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். கேக்குறீங்களாப்பா? பெற்றோர்கள் எதை சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற குணம் தான் உங்களை எவ்வளவு படிப்புல படிச்சாலும் மேல் படிக்க கொண்டு போகும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் படிச்சதுனால உயர்ந்த இல்ல. கீழ்ப்படிந்தாதான், தாழ்மை இருந்தாதான், பொறுமை அன்பு இருந்தாதான் மேல உயர முடியும். இது இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு தாரக மந்திரம். அவர் சொல்றாரு பாருங்க, அதாவது சிலுவையின் முடிவு பரியந்த மரண பரியந்த தன்னை கீழ்ப்படிந்தவராக இருந்தாரா? யாருக்கு? பிதாவின் சித்தத்திற்கு. அவர் கடைசி முடிக்கிற வரைக்கும் ஒரு குறைவு இந்த பூமியில வைக்கல. காரணம் என்ன? அவருக்குள் இருந்த அந்த கீழ்ப்படிதல். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் அந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடம் அவர் செய்ததுனாலதான் இன்னைக்கு நாம அவர் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இருக்கிற அந்த 33 வருஷம் உலகத்துல வந்தது எதற்காகனா அவரை பிரதிபலிக்க வைப்பதற்காக. நான் எப்படி வாழ்ந்துட்டு போறனோ அது போல நீங்க வாழணும். அவர் எதற்காகவோ இல்ல, உங்களை என்னையும் மாற்றுவதற்காக தான் இந்த பூமியில் அவர் மனிதனா வந்தார். ஏழ்மை கோலம் எடுத்தார். அவர் நினைச்சிருந்தா ஒரு ஐஸ்வர்யமான வீட்டுல பிள்ளையா பிறந்து போயிருக்கலாம். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சிங்காசனத்தை விட்டு பூமியில் இறங்கி வந்து பாடுகளை அனுபவிச்சு கொள்ள மரணத்தை தேடினார். யோசித்து பாத்தீங்களா? அவருக்கு மரணம் சூழ்ந்து கொண்ட நேரத்திலையும் ஒரே ஒரு நினைவுதான், நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், சுகமா வாழணும், அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சியில இருக்கணும். அதுல 9வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்கம்மா. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாய் மாத்தினார். ஒன்றுமே இல்லாம எல்லாவற்றையும் துறந்தவரா இந்த உலகத்துல வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க துறவி, அவங்களுக்கு கூட சில ஆசைகள் உண்டு. பாத்தீங்களா ஐயா? உலகத்துல மனுஷனாய் பிறந்த
துறவின்னு சொல்றேன் பத்தியா, அவங்களுக்கு கூட சில ஆசைகள் உண்டு. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு ஆசைதான், நீங்களும் நானும் ஜீவனோடு வாழணும். வேற எந்த ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்க்காத பரலோக தகப்பன் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து போனது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிகிற குணம் நம்முடைய வாழ்க்கையில வேணுங்கய்யா. ஒவ்வொரு வசனமும் நம்ம படிக்கிறோம்ல, ஒவ்வொரு வசனமும் மனைவியானவள் தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாளா? கிரீடமா இருக்கிறாளா? கிரீடமா இருக்கிற மனைவிகளா இருக்கணும், அன்பு காட்டுகிற கணவனா இருக்கணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். குடும்பம் ஏதோ கடவுள் கூட இல்ல, நாம நல்லா பார்த்துக்கோன்ற நம்பிக்கையில தான் அவர் கொடுத்திருக்கிறார். இதை சிதைக்கிறவர்கள் உண்மையா சொல்ல கர்த்தரின் அடையாளம் இல்ல. தயவா சொல்றேன், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம இருக்கும் போது பரிமாறிக்கொள்ளுகிற அன்புதான் மேலானது. இல்லாதப்போ அழுவது பிரயோஜனமே இல்லை. இருக்கும் போது பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த கீழ்ப்படுகிற குணத்துக்குள்ள வாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பா அம்மா பேசும்போது சரியா எதனா இருந்தா அது கீழ்ப்படுகிற குணத்துக்குள்ள இருக்கணும். அது கற்றுக்கொள்ளு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடம் எதற்காக? இன்னைக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி இந்த வேதத்தின் வழியா தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு உலகத்துல. அல்லேலூயா. வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தை இன்னைக்கு பூமியில நடக்கல. அது நன்மைனாலும் தீமைனாலும் வேதம் சொல்லி வைத்தது அப்படியே பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக தாழ்த்தினார். எவ்வளவோ அவரை நெருக்குறாங்க, எவ்வளவோ ஒடுக்குறாங்க, அடித்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அடி அடித்தாம எதிர்த்து பேசுகிற குணம். ஆனா ஆண்டவர் அவ்வளவு நொறுக்கின போது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல. காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன பார்த்து என் பிள்ளைகள் பின்பற்றணும். அல்லேலூயா. இத்தனை வருடம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மாறிட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்ம வாழ்க்கையில சில குணங்கள் மாறல அப்படின்னா நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நம்ம ரட்சிப்பு எப்படி வெளிப்படுத்த முடியும்னா நம்ம குணத்துலதான், நம்ம செயலதான். எவ்வளவுதான் திட்டினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு பாருங்க, அதுதான் ரட்சிப்பு. எவ்வளவுதான் அடித்தாலும் என் ஆண்டவர் ஒருவர் என்னை பார்க்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறீங்க, அதுதான் ரட்சிப்பு. ஒரு அடி அடித்த உடனே திரும்பி அவன் அடிக்கிறான் பாத்தீங்களா, அது ரட்சிப்பு அல்ல. ஒரு சிறிய சாட்சி உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் ரெடி பண்ணி கொடுக்காம என்ன ரொம்ப அலக்கழிச்சார். ஒரு செக் ஒன்று கொடுத்துட்டார் 10,000 ரூபாய். நானும் எவ்வளவு போராடி அவர்கிட்ட என்கிட்ட பணம் கிடையாது, பட் இருந்தாலும் அவர் செய்த தவறுக்கு அவருக்கு அது பண்ணி கொடுக்கணும் இல்லையா. கடைசி வரைக்கும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் செய்யல. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு அந்த டிக்கி டோரை மாத்திரம் மாத்தியாச்சு. இப்ப 10,000 ரூபாய் செக் என்கிட்ட இருக்கு. நான் என்ன செய்யலாம்? என்னுடைய கார் பாத்தீங்கன்னா, நம்முடைய கார் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பகுதி தான் மாத்திருக்கு, மீதி 2 பகுதி இன்னும் டேமேஜா இருக்கு. 27,000 கொடுத்து மாத்திரம் தான் அந்த டிக்கி டோரை மாத்தினார், மீதி காரியத்தை அவர் செய்யல. இது கொடுக்கறதுக்கு ரொம்ப என்ன அலக்கழிச்சிட்டார், மீதி காரியத்தை அவர் செய்யல. இப்போ இந்த 10,000 ரூபாய் செக் என்கிட்ட இருக்கு, இதை நான் என்ன செய்யலாம்? பண்ணி சொந்த அதோட விஷயத்தை நான் பார்க்கலாம். பாருங்க, எல்லாமே ரெடி. அந்த டிக்கி டோர் மாத்தியாச்சு, கடைசி தரணும். இவரு அந்த லைட் எல்லாம் நான் மாத்தி தரேன்னு சொல்றாரு. ஆனா என் இருதயம் என்ன சொல்லுது? இனி அவர் அதை எதையுமே செய்ய மாட்டார். இருதயம் சொல்லுது எதையுமே செய்ய மாட்டாரு. இந்த பணத்தை நீ அக்கௌண்ட்ல போட்டு இதை எடுத்து நீ சரி செய்துட்ட. என் இருதயம் ஒரு பக்கம் பேசுது, ஆவியானவர் ஒரு பக்கம் பேசுறாரு. அது நீதி அல்ல. நீ என்ன வாக்கு கொடுத்த? டிக்கெட் ஒரு மாத்தினா அந்த செக் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், மீதி இருக்கிற 2 காரியத்தை நீ செய்தா டிக்கெட் ஒரு மாத்தி இது பண்ணிட்டு நான் மாத்தி தரேன், செக் கொடுத்துருன்னு சொன்னேன். சரி, கடைசியில் என்ன சொன்னேன்? சரி, நீ எதுவுமே மாத்த, டிக்கெட் ஒரு மாத்தி தந்தா மாத்திரம் போதும், நான் செக்கை கொடுத்துறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ உன் இருதயம் ஒன்று சொல்லுதுன்னு சொல்றியே, 10,000 ரூபாய் எடுத்து உன் அக்கௌண்ட்ல போட்டு மாத்திக்கணும், அது நீதியா? நான் இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தேனா? என் இருதயம் போட்டாச்சு, செக் அக்கௌண்ட்டுக்கு போட்டாச்சு, என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. என் இருதயம் ஒரு பக்கம் பேசுது, பணம் வந்துச்சா எடுத்து செலவு பண்ணிக்க. என்ன சொல்லுது? டிக்கிடோரை செலவு பண்ணாத, உன் சொந்த காரியத்துக்கு செலவு பண்ணிக்க. என் இருதயம் சொல்லுது, உலகத்தின் இருதயம். ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, அது நீதியா? நான் உன்னை அதுக்காக உருவாக்குனேன். எனக்குள்ள நீ எதை இழந்தாலும் அது நான் ரெட்ட தனியா உலகத்திற்காக நீ வரல, உலகத்துக்காக ஆசைப்படுகிறவனால நான் உலகத்திற்காக உன்னை உருவாக்கல, என்னுடைய ராஜ்யத்திற்காக உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நீ எதை எனக்குள்ள இழக்கிறியோ அதை நான் மறுபடியும் ரெட்ட தனியா தருவேன்.
ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை என்ன கன்னத்துல அரைந்தா மாதிரி இருந்துச்சு. உடனே நான் அக்கௌண்ட்ல போட்டது அந்த எதிர்த்தரப்புக்கு தெரிஞ்சு உடனே வந்து நான் என்ன பண்ண அவர் பேசுவதற்கு முன்பாகவே என் இருதயம் ஒண்ணு மாத்திரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீர்மானிச்சுட்டு இதுல ₹1 கூட நான் தொட மாட்டேன். என் தேவைகள் அநேகமா இருக்கட்டும், ஆனா அதன் மத்தியில நீர் என் தேவை, இதுதான் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி என் மனைவி கிட்ட சொன்னேன். பாசமாட்டமா இந்த ₹1 கூட நம்ம தொடக்கூடாது, இது அப்படியே அவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். போதும், நம்ம பக்கம் இழப்பாவே இருக்கட்டும், நம்ம பக்கம் பிரச்சனையாவே இருக்கட்டும், கவலை இல்லை, ஆண்டவர் அதை சரி செய்யும். அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போயிடும். நீ சொல்றேன், ஒரே ஒரு ₹1 கூட அதுல நாங்க எடுக்கல. அந்த நிமிஷம் வந்த நிமிஷமே 2வது நிமிஷம் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தவிர மேலான ஒரு சொந்தம் சொத்து எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம எதை எழுந்தாலும் அது லாபம் தான், நஷ்டம் இல்ல. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அப்படி நினைச்சிட்டு அப்படி போன வைக்கிற ஒரு ஊழியக்காரரு போன் பண்றாரு, ஐயா இது நமக்கு நீதியாவே தெரியல, கர்த்தருக்குள்ள நம்ம சாட்சியாய் மாறணும். ஆமாய்யா உண்மைதான், என் இருதயமும் ஆண்டவர் இப்பதான் என் இருதயத்துல பேசணும். உடனே அந்த அக்கௌண்ட்ல அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த நிமிஷமே காசு அனுப்பிவிட்டு, ஐயா நீங்க செய்தது வரைக்கும் போதும், என் பக்கம் நஷ்டமாவே இருந்தாலும் சரி செய்ய அவர் உண்டு, செய்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ், காட் பிளஸ் யூன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு போன வச்சு ₹1 கூட அதை தொடல. காரணம் என்ன? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேவை அநேகம் உண்டு, தேவை அநேகம் உண்டு, ஆனாலும் இது என் தேவை அல்ல, என்னை அழைத்தவர் தான் என் தேவை. அல்லேலூயா. அவருக்குள்ள எதை இழந்தாலும் அது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையான. கொஞ்சம் ஒரு செகண்ட்ல பிசாசு என் இருதயத்துல பேசுறான், இதை வச்சு நீ எவ்வளவு செய்யலாம் தெரியுமா, இதை வச்சு நீ எவ்வளவு வாங்கலாம் தெரியுமா, இது உன் குடும்ப செலவுக்கு நீ போட்டுக்கலாம், எதை வேணுமானாலும் செஞ்சுக்கலாம், எடுத்துக்க. ஆனாலே ஆவியானவர் பேசுறார், இது நீதி அல்ல. நான் உனக்கு தான் நான் சொல்லி தரலையே, யார் உனக்கு சொல்லி தந்த? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த உண்மையா சொல்றேன், இருதயம் மன மகிழ்ச்சியினால் அது அப்படி அனுப்பின உடனே எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அவ்வளோ ஃப்ரீனஸ் என் இருதயம். என் இருதயம் அவ்வளோ சந்தோஷமுள்ள இருதயமாய் மாறிச்சு. காரணம் என்ன? அவருக்குள்ள கீழ்ப்படிந்ததுனால. அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க, 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வெறுமையாக்குகிற குணம் அவருக்குள்ள இருந்துச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள நானும் எல்லாவற்றையும் உதறி ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு குணத்தை நம்ம படைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்தா நல்லா இருக்கும், இது வந்தா எல்லாமே ஆண்டவர் எல்லாமே வந்தா நல்லா இருக்கும், ஆனால் அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில தகுதியா? அது ஒரு விஷயம் நம்ம தீர்மானிக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஆனால் அதை தீர்மானிக்கிற தகுதி நம்ம கையில இருக்கு. அதை நினைச்சு பார்க்கணும். எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நாம தான் சுதந்திரிச்சுக்கிறோம், நாம தான் தேடிக்கிறோம். பிரச்சனை வந்து ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல. யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை எல்லாமே நிறைய பேர் நினைக்கிற ஆண்டவர் இல்ல, அவனை சோதிக்கும்படியா பிசாசு கொண்டு வந்த பிரச்சனை ஆண்டவர் அனுமதிச்சார் தான். அவர் செய்தது அனுமதிச்சதுதான், அவர் கொடுக்கல. சரி நீ செய்துக்க, நான் பர்மிஷன் தரேன், ஆனாலும் அவன் ஜீவனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அவன் சாட்சி சொல்லலையா, அவன் சாட்சியா நிக்கணும். கடைசி வரைக்கும் போராடுறான் போராடுறான் போராடுறான், வெட்கப்பட்டது அவன் தான். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம சாட்சியா இருக்கணும்னா அவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்கணும், கீழ்ப்படுகிற குணத்துக்குள்ள நம்ம வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறோம்னா நீங்கள நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிலுவையில் மரண பரியந்தம் முடிவு வரைக்கும் கடைசி தருணத்துல நிக்கிறேன், இதையெல்லாம் எடுத்துக்கலாமா, வேற வழியே இல்லை. இல்லங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதுல கீழ்ப்படிந்து நிற்கணும். உயிரே போனாலும் மாறவே கூடாது. அவர் சொல்ற அந்த வார்த்தை தான் ஹைலைட் பண்றாரு இல்லையா, சிலுவையில் முடிவு மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி நான் கீழ்ப்படிந்தா. கடைசி தருணத்துல வந்து நின்னுட்டேன், வேற வழியில ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, பாஸ்டர் நாளைக்கு நான் வாங்கின அந்த சீட்டு பைசா கட்டணும், வேற வழியே இல்லை, கடன் வாங்குறத தவிர வேற வழி இல்லை, நாளைக்கு 9 மணி வரைக்கும் தான் எனக்கு டைம், வேற வழியே இல்லை. ஆனா அவங்க சொல்லும் போது மறுநாள் வந்து 4 மணிக்கு என்கிட்ட சொல்றாங்க, அம்மா இன்னும் வந்து இருக்கு, டைம் இருக்குமா, 10 மணியா 12 மணி நேரம் டைம் இருக்குமா. பயப்படாதீங்க ஐயா, அதுக்கு மேல எனக்கு வழி இல்லை ஐயா, யாருக்கிட்டையும் நான் போய் கேட்க முடியாது. கடைசி வரைக்கும்
காத்திருங்க, கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. உண்மையா அது எப்படிதான் நான் கூட இன்ன வரைக்கும் நான் யோசிக்கிறேன், எப்படிதான் இந்த ஆசீர்வாதம் பாருங்க. கடைசி தருணம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க, மனுஷனை தேடி போகாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போடுங்க, கர்த்தர் நடத்துவார். அதே போல அந்த அம்மா கீழ்ப்படிந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க அந்த ராம் முழுவதும். மறுநாள் காலையில நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, மறுநாள் காலையில இந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய 12,500 ரூபாவை ஒருத்தருக்கு இந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எப்போ? 6 மாசத்துக்கு முன்னால. இந்த அம்மா கட்ட வேண்டியது 10,500 ரூபாய். 12,500 ரூபாய் இந்த அம்மா யாரோ ஒருவருக்கு 6 மாசத்துக்கு முன்னால கடன் கேட்டான்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்க. இந்த அம்மாவே மறந்துட்டாங்க. அந்த நாளில காலையில 8:45 அந்த மனுஷன், அம்மா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்கணும் வந்திருக்கேன், என்னன்னு தெரியல, நைட்டு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை, கொண்டு போய் குடுன்னு சொல்ற காரணம் என்ன? கர்த்தர் நம்ம நடத்த திட்டம் வச்சுட்டாருன்னா அது ஒரு மனுஷனால மாற்ற முடியாது. உண்மையா நம்ம கொடுத்துட்டு யாரும் சொன்னாங்க, பாஸ்டர் யூகிக்க முடியாத ஒரு அற்புதம். வாசமா கூட என்ன தெரியாது, யூகிக்க முடியாத ஒரு அற்புதம். கடைசி தருணம் வரைக்கும் இயேசு ஒருவர் தான் நின்ன. அவர் எல்லாம் நான் மீதி எடுத்தேன் பாஸ்டர், 1,500 இது யார் செய்கிற அற்புதம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறதை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. மனுஷன் ஆலோசனை கொடுத்திருந்தா உடனே என்கிட்ட சொன்னாங்க, நான் ஆலோசனை கொடுத்துருக்கலாமா? அப்படியா, பயப்படாதீங்க, சரி கடைசி டைம் வேற எப்பவும் இல்லை, சரி ஓகே நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லலாம், இல்ல எங்கேயாவது ஒரு கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கடத்துல தான் முடிஞ்சிருக்கும். ஆனா கடனே இல்லாம கர்த்தர் நன்மை செய்து கர்த்தர் செய்கிற மகத்துவம் ஏராளமானது. அவருக்குள்ள நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். சொல்ற வார்த்தை அவங்க கீழ்ப்படிந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் வேணும்னா கீழ்ப்படிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக தாழ்மை. சிலுவையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தாழ்மை. எடுத்து வாசிக்கலாம். அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே. இன்னைக்கு நம்ம பேச்சினால பெருமை, செயலில பெருமை, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா பெருமையின் ஆவி அநேகருக்குள்ள நீங்க பாக்குறோம். இதெல்லாம் எப்படி செஞ்சு தெரியுமா? என்னாலதான், இது நிறைய பேர் சொல்ற வார்த்தை கடைசியில் முடிப்பாங்க, என்னால தவிர யாராலையும் செய்ய முடியாதுங்க, என்னாலதான் முடியும். ஐயா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்றது என்னாலதான் முடியும், வேற யாருக்கு இது தெரியாதுங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், என் சொந்த ஜனத்துக்குள்ளே கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னாலதான் முடியும், வேற யாராலும் முடியாது. பெருமையின் ஆவி. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் எண்ணக் கடவீர்கள். ஆமா, நம்ம மேன்மையா இருக்கணும்னா தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். மேன்மையா இருக்கணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சினாலும் செயல்களினாலும் நம்மை நாம் பெருமை. ஒண்ணு மாத்திரம் சொல்றோமா, நமக்கு ஒரு செயலை செய்தா முதல் எதிரி யார் தெரியுமா? ஒரு செயலை நம்ம செய்யறையா, அதுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு செயலை செய்ய போறோம், அந்த செயலை நான் சொல்றேன், அதுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பெருமை உள்ளவனுக்கு அவர்தான் எதிரி. அல்லேலூயா. பெருமை நமக்குள்ள வருதுன்னா முதல் எதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. பெருமை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது. எவ்வளவு உயர்வானாலும் தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். எதை செய்தாலும் தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். நீங்க சின்ன ஒரு காரியத்தை செய்தாலே காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. என்னால முடியும், நான் தான் செய்தேன், நான் தான் கொடுத்தேன். அதுவும் செய்துட்டு வருஷம் கணக்கா சொல்லிக்கிட்டு இருப்பான், சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் தான் செய்தேன், அவன் இவ்வளவு தொலைவு நடக்கிறானே அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் இல்லையானா அவன் என்னைக்கோ செத்து போயிருப்பான். இல்லையானாவா அவர் இல்லைனா. அல்லேலூயா. அந்த இடத்துல உன்னை அழைச்சிட்டு வந்தது என் ஆண்டவராகிய இயேசு. என் மகனுக்கு உதவி செய்யணும் சொன்னதே அவர்தான், நீங்க இல்ல. இன்னைக்கு மனுஷன் அதிகமா நினைக்கிறதா, வீண் பெருமையினால, வீண் பேச்சினால, வீண் செயலினால தன்னைத்தான் பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடி சொல்றாரு பாருங்க, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்கள்
எண்ணங்களை மேலானவர்களா நம்ம எண்ணணும். எப்படியா? தாழ்மையா இருந்து. தாழ்மைதான் மேலான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். பெருமையா இருந்தோம் அப்படின்னா மேலான இடத்துக்கு போகவே முடியாது. தாழ்மையா இருந்து பாருங்க, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம உயரணும்னா தாழ்மை நமக்குள்ள வேணும். தாழ்மையா எந்த இடத்துல தாழ்மையா இருக்கு. ஒரு காரியத்தை அது போல ஒன்னொன்னு மாத்திரம் சொல்றேன், எதையாவது யாருக்காவது நீங்க செய்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் சொல்லி காட்டாங்க. அப்போ அதை சொல்லி காட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம செய்யாம இருந்திருக்கலாம். தயவு செய்து யாருக்கும் எதை செய்தாலும் சொல்லி காட்டாதீங்க. நான் தான் செய்தேன், நான் தான் கொடுத்தேன். இந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துச்சுனாவே செய்ததற்கு அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமா, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான். எனக்கு, என் பிள்ளை, என் குடும்பம், என் வாழ்க்கை, அந்த கான்செப்டே விட்டுறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தது பிறருக்காக. தனக்காகன்ற வாழ்க்கை ஒரு நாள் அவர் நியமிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. அவர் தலை சாய்க்க இடம் இல்லாத சூழ்நிலையிலும் நம்முடைய நினைவுகள் தான் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. அல்லேலூயா. உருண்டு குருவிகளுக்கு, குழியுண்டு நரிகளுக்கு, ஆனா அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது கூட அவரை நம்மை தான் நினைத்தாரே தவிர அவரை நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு நாம ஒரே ஒரு சின்ன காலத்துல என் குடும்பம், இன்னைக்கு ஜெபம் கூட அப்படிதான் மாறி போச்சு. சுயநலம். ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் என் குடும்பத்துல இப்படி இருக்கு, என் குடும்பத்துல இது இருக்கு, என் குடும்பம் மாறணும், என் பிள்ளை மாறணும், என் கணவர் மாறணும், என் வேலையில் இப்படி இருக்கு, என் பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்குதான். ஆனாலும் நமக்கு அவர் இருக்கிறார். அந்த சிந்தையில நம்ம வாழணும். சுயநலமான ஜபம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. பிறருக்கானவைகளே நம்ம நோக்குகிறவர்களா இருக்கணும். அனைவருக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா மாற. நம்மளால செய்ய முடியாவிட்டாலும் ஜெபத்திலேயாவது தாங்குங்க. அல்லேலூயா. கொடுக்க முடியலனாலும் ஜெபத்திலேயாவது தாங்குங்க. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்ம சபைக்காக, சபை மக்களுக்காக ஜெபித்து இருக்கிறீங்க? முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது சபை மக்கள் பேரை சொல்லி ஜெபிங்க. நீங்க ஜெபிக்காம, நீங்களும் நானும் ஜெபிக்காம அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடமை. ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சு கொள்ளுங்க. லாஸ்டா குடும்பத்துக்காக ஜெபிங்க. குடும்பத்துக்காக ஜெபிக்க வேணான்னு சொல்லல, ஜெபிங்க. கடைசியா முடிக்கிற போது நம்ம குடும்பத்திற்காக ஜெபித்து முடிக்கணும். அநேகருக்காக ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிற ஆத்துமா பாரம் நிறைந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தனக்கானவைகளே தேடி 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 இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை மறந்து உலகத்துல வாழ்கிறது தான். அதே ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்குள்ள போனாராம். ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது பாஸ்டர் வாய் திறந்து கேட்டுக்கிறார். பாஸ்டர் கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னான், பாஸ்டர் விசுவாசி கேட்டுக்கிறாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், ஏதாவது உங்களால உதவி செய்ய முடியுமா? இதை பாருமா, எனக்கு வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. இது ஊழியம் அல்ல, பிறருக்காக. பணம் உதவி செய்ய முடியவில்லை, ஜபத்துல தாங்குங்க. அல்லேலூயா. ஒரே அந்த பாஸ்டர் சொல்லி இருக்கணும், அம்மா என்கிட்ட எதுவும் இல்லை, என்கிட்ட இருக்கிறத பவுலை போல சொல்லணும், யோவானை போல சொல்லணும், பேதுருவை போல சொல்லணும். அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறத உடனே அந்த நிமிஷமே நின்று ஜெபிச்சிருக்கலாம். இந்த உலகத்துல பண தேவைகள் நிறைந்தவர்கள் அநேகம். பணம் அல்ல, நான் இன்னைக்கு கூட சொல்றேன் பாருங்க, பணம் நம்மள நடத்தாதியா, பணம் நம்மள நடத்தாது. தேவைதான், ஆனா அது முக்கியம் அல்ல. எல்லாவற்றையும் கொடுக்கிற ராஜாதி ராஜா. அல்லேலூயா. கருத்துல ஒப்பு கொடுக்கணும். நமக்கு இன்னைக்கு செய்யற வேலை கூட அவருடைய கிருபை, வாங்குகிற வருமானம் அவருடைய கிருபை, இன்கிரிமெண்ட் போட்டது அவருடைய கிருபை, வருமானம் பெருகினது அவருடைய கிருபை, சம்பள உயர்வு வந்தது கிருபை, போனஸ் கிடைச்சது கிருபை, குடும்பத்துல கடன் இல்லாம வாழ்வது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாம, அவருடைய வரம் இல்லாம, அவருடைய தயவு இல்லாம வாங்குகிற வருமானம் கூட குடும்பத்துல நிக்காதியா. அவர் கிருபை இருந்தாதான் இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில ஒத்த பையில போடுகிறது போல போது பணம். அவருடைய கிருபை இருந்தாதான் அது நம்முடைய வாழ்க்கையில நிலைய உள்ளதா இருக்கும். அதற்காக ஜெபிங்க. கிருபை எனக்கு கொடுங்கப்பா. அநேகருக்காக ஜெபிக்கக்கூடிய தயவு எனக்கு கொடுங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான்,
யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஏன் அந்த ஆண்டவருடைய மனம் இறங்குச்சுன்னா, இத்தனை வலியிலும் வேதனையிலும் மரண தருவாயிலும் தான் நண்பனுக்காக ஜெபிக்கிற ஒரு நண்பன் என் பிள்ளை. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் வலி வேதனையில இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை. ஒரு அம்மாவை நான் பார்த்தேன், அந்த அம்மாவுக்கு தலைவலி. அந்த அம்மா தலைவலியில நடந்துட்டு வராங்க, பேசி முடிச்சுட்டு அப்படி நடந்து போற வரைக்கும், ஐயோம்மா இந்த தலைவலி தான் என் வாழ்க்கையில என்ன பண்ணுது, ஐயோ என்ன தான் பண்றதுன்னே தெரியல, ஐயோ எப்படிதான் வாழறதுன்னு தெரியல, இந்த தலைவலி இப்படியே கடைசி வரைக்கும் சொல்லி கடந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு நிமிஷம் ஆகுதும், பாஸ்டர் நான் வந்தேன், இது போல வந்து ஒரு இடத்துல ஒரு அம்மாவை பார்த்தேன், அந்த அம்மா நடக்க முடியாம இருந்தாங்க, அந்த அம்மாவை தொட்டு ஜெபம் பண்ணேன், அந்த அம்மா கூட்டிட்டு வந்து விட்டேன். ஒரு வார்த்தையை சொல்லலை. இதெல்லாம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில, அது எதுவும் சொல்லலை. என் வாழ்க்கையே அப்படி இருக்குது, என் குடும்பம் அப்படி இருக்குது, என் தலைவலியே அப்படி இருக்கு, இப்படி சொல்லியே கடைசி வரைக்கும் கடந்து போயிட்டாங்க. இது அல்ல யோபுடைய வாழ்க்கை. முதலும் சாட்சி, முடிவும் சாட்சி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாட்சியா இருக்கணும். அதுக்கு காரணம் தாழ்மை, கீழ்ப்படிதல். இது நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நண்பனுக்காக ஜெபித்தான், யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு அநேகருக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற குணம், பிறருக்கானதை தேடுகிறவர்களாய் நம்ம மாறணும். தனக்குள்ளதை தேடி 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 இன்னைக்கு அநேக பேர் நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேன், மெய்தேவ சுவிசேஷ திருச்சபையில் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நமக்காக அல்ல, பிறருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையா நீங்க சொல்றேன், உங்க ஜபமும் உங்க வாஞ்சி உங்க தாகம் பிறருக்காக இருக்கட்டும், சபை மக்களுக்காக இருக்கட்டும், அநேக அழைந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக இருக்கட்டும். உங்க குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், உங்க முழங்கால் ஜபம் அநேகருக்காக இருக்குன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு யோபு நமக்கு ஒரு உதாரணம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம எழும்பி நிற்கணும். அநேகருக்காக பிரயாசத்தோடு ஜெபி. நாம அவன் போனா எனக்கு என்ன, இது சொல்லவே, நாம அதை சொல்லவே கூடாது. அவன் தப்பு பண்ணாதான், பாவம் செய்தாதான், எல்லாவற்றையும் செய்தான். ஆனா இருந்தாலும் அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவங்க எப்படி போனா என்ன, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. பக்கத்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆளு தேவையில்லாம நரகத்துல வாசல போய் நின்னாலும் அதற்கு காரணக்கத்தான் நாம தான். காரணம் என்ன, நாம சரியா ஜெபிக்கல. நம்ம ஜபம் நம்ம குடும்பத்தையே தான் சுத்துது. பக்கத்து வீட்டுக்குள்ள போகல, பக்கத்து வீட்டு கதவை தட்டல. ஏன்னா நம்ம ஜபம் அந்த அளவுக்கு அவங்க வீட்டு வாசப்படிக்கு போகாத அளவுக்கு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிறோம். என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளை, என் வீடு, என் பொருளாதாரம், இதுவே இல்லை. அதை தாண்டி நிறைய மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்கய்யா. பிறருக்கானதை தேடுகிற சுவாபம் படித்தவர்களா நீங்களும் நான் இருக்கணும். தயவு செய்து இனிமேல் உங்க ஜபத்தை மாத்துங்க. நான் மாறணும், என் ஜபம் மாறணும், அப்பதான் ஆசீர்வாதம் நடக்கும். அல்லேலூயா. அழகா சொல்ல அந்த 5வது வசனம் சொல்லுது பாருங்க, கடைசியா அன்றியும். அது படிங்க சார், 2வது 5 படிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதான். ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். அவரோடு அவரை பிரதிபலிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய குணாசியங்கள் நமக்கு வரணும். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல வந்தாரு, வாழ்ந்தாரு, போனாரு இல்ல, இது எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா அவரை போல வாழணும்ன்ற ஒரு நோக்கத்துலதான். அவரை படிக்கிறோம், அவரை வாசிக்கிறோம், சுவாசிக்கிறோம், நம்புறோம். இப்படி எல்லாம் நம்ம இருக்கிறோம், அவரை போல வாழணும். அல்லேலூயா. நாம் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். அவரை பிரதிபலிக்கிற கூட்டமா இருக்கணும். அவர் யாரோ நாம யாரோன்ற அடையாளத்துக்குள்ள போயிடக்கூடாது. நம்மளை பார்த்து நீ எல்லாம் கிறிஸ்தவனா, அந்த வார்த்தை நீ தான் கிறிஸ்தவன், இதுதான் நமக்கு வேணும். அந்த சுவாபத்திலையும் அந்த அன்பிலும் அந்த உறவிலும் நாம் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஏன்னா ஒண்ணு மாத்திரம் சொல்ல, கடைசி வரைக்கும் உங்க விசுவாசத்துல உங்க ஜபத்தை வந்து மாத்தி பண்ணவே பண்ணாதீங்க. அநேகருக்காக ஜெபிக்கிற அந்த ஜபத்தை பண்ணுங்க. நீங்க ஜுரமா இருந்தாலும் அந்த மரிக்கிற தருவாயில இருந்தாலும் அநேகருக்காக ஊழியக்காரர் அப்படிதான் கடைசி தன் ஜீவன் நிக்கிற வரைக்கும் தான் சபை மக்களுக்காக, தான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக கடைசி வரைக்கும் ஜெபித்து தன் ஜீவனை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் ஜீவன் போக போகுது. அவருக்கு வந்து கேன்சர். கடைசியே இன்னும் 2 நாளா நீ சாக போறப்பா, முடிஞ்சிருச்சு, உனக்கு தேவையானது உன் குடும்பத்தில் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்க. அவர் செய்த காரியம் ஒண்ணு என்ன தெரியுமா, நான் உறவுகள் எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரா, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பேரா ஒருத்தர் படிக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர் ஆசை இருந்தாங்க, அந்த ஊழியக்காரோட ஆசை. ஒருத்தர் அந்த சபை மக்கள் பேர் படிச்சுட்டே வராங்க,
ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். படிச்சுட்டே வராங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். கடைசி முடிக்கும் போது அவர் ஜீவன் முடிந்து போனார். எவ்வளவு பெரிய ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்ல. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம சுயநலவாதி. ஆண்டவரே பேருக்கு தான் நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நாம் அல்ல. பிறருக்கானதை தேடுகிறவர்களாய் நம்ம மாறணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. நான்காவதாக அன்பு. நான்காவதாக சிலுவையின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நான்காவது அன்பு. எடுத்து வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி வாழ்ந்தாரா? நம்ம மேல எப்படி இருந்தாரு? 33 வருஷம், அந்த 3 வருஷத்துல நம்ம மேல அன்புள்ளவராக இருந்தார். நம்ம மேல பாசம். எதுக்கு எடுத்தாலும் நம்மை குறித்து தான் அவருடைய சிந்தையே. அல்லேலூயா. இந்த வேதத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நீங்க வாசித்தா ஒரே கருப்பொருள் அன்பு. அன்பு இல்லை அப்படின்னா ஒரு வார்த்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. என் இதயத்துல பேசிட்டே இருக்கும். நீ மனுஷ பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு உனக்குள்ள இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் ஒன்றுமே இல்லை. நீ அன்பு உனக்குள்ள இல்லைன்னா இது போலதான் வெறும் சத்தம் தான், செயல்ல ஒண்ணும் இல்லை. கையை தட்டுறோம், அதுல அந்த சத்தத்தை நம்ம பார்க்க முடியுதா? அவ்வளவுதான் நம்முடைய அன்பு. இது அல்ல. அன்பே பிரதானம். அன்பு சகலத்தையும் தாங்க. கொரிந்தியர் 1ஆம் வாசித்தீங்கன்னா தெரியும். 13 வாசிக்க உங்களுக்கு அவ்வளவு அழகா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விலைக்கு சொல்லுவார். கொரிந்தியர் ஏறுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷ பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருந்தேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை போக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆமா, எவ்வளவு தீர்க்கதரிசியா இருந்தாலும் எப்பேற்பட்ட ரட்சிக்கிறவனா இருந்தாலும் அற்புதம் செய்கிறவனா இருந்தாலும் நமக்குள்ள அந்த அன்பு இல்ல அப்படின்னா ஒண்ணுமே. கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஒன்றுமில்லை. நாம ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்ற கதையில தான் நம்முடைய வாழ்க்கை இனி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. வார்த்தையில பேசுறோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உடையவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் இன்றைய வரைக்கும் பேச்சில தான் இருக்கிறோம், செயல்ல இல்ல. ஆனா நீங்கள நானும் கிறிஸ்தவர்கள் அல்ல. தெளிவா கேக்குறீங்களா? யாரனா கேட்டா நீங்க யாருன்னா நான் கிறிஸ்து உடையவன்னு சொல்லணும். உடையவன்னு நீங்க சொல்லிட்டாவே அதற்குள்ள நம்ம மாறிடணும். கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்து உடையவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்தவன்னா எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கிறிஸ்து உடையவனா இப்படிதான் வாழலாம். நீங்கள நானும் யாரு? கிறிஸ்தவனா கிறிஸ்து உடையவனா? கிறிஸ்து உடையவனா இருந்தா உங்களுக்கு எனக்கும் எது இருக்கணும்? அன்பு இருக்கணும். யார் மேலும் அன்பு நமக்கு வரணும். நம்மள ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா சாகர வரைக்கும் உங்க வீட்டு வாசப்படி வரவே மாட்டேன். செத்தா வர முடியுமா? வர முடியுமாயா? இடுப்புல இருக்கிறத கூட அறுத்துட்டு விட்டு போயிடறான். அவனுக்கும் ஒரு சுயநலம். நீ வச்சுட்டு என்ன பண்ண போற? எனக்கு கொடுத்துரு, நீ மண்ணில மக்க போற. இதை வச்சுட்டு இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு. ஆனா நீங்களா நான் அப்படி இல்லையா? கிறிஸ்து உடையவர்களா இருக்கணும், ஆண்டவரை பிரதிபலிக்கிறவரா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள நானும் ஆண்டவரை வெளிப்படுத்தணும். அவர் அன்புள்ளவரா இருந்தார் முடிவு பரியந்தம். எதையாவது மிச்சம் அடிச்சாரா? தாயா தன்னுடைய தாயை பார்த்து கூட அழகான ஒரு வார்த்தை, இதோ உன்னை நான் ஒரு கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், உனக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குறேன். இன்னைக்கு அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள நானும் வாழணும். அது தொடர்ந்து வாசிங்களேன். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சம்பவத்தை ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அவர் எப்படின்னா வருஷா வருஷம் தன்னுடைய ஊதியத்துல வேலையில சம்பளம் வாங்குற சம்பளத்தை அன்னதானம் போடுறது பழக்கம். அன்னதானம் எங்க போடுவாரு? கோவில்ல போய் போடுவார். கோவில்ல போய் அன்னதானம் போடுற நல்ல ஒரு பழக்கம். அப்படிப்பட்டவரு வீட்டுக்கு முன்னாடி நாய்கள் ஜாக்கிரதை போட வச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா பிச்சைக்காரங்க அந்த பக்கம் வருவாங்களாம்.
அந்த பக்கம் வரவே கூடாதுன்றதுக்காகவே போர்டு வச்சாராம், நாய்கள் ஜாக்கிரதை. ஆனா நாய் இல்ல. அம்மா கேக்குதாம்மா? நாய் இல்ல, ஆனா போர்டு மட்டும் வச்சிட்டாரு. ஏன்னா பிச்சைக்காரங்க வர அந்த சத்தத்தை கேட்டாவே நம்ம, ஏன்னா வந்தா காசு போட்டுக்கிட்டே இருக்கணும்ல. இந்த அன்னதானம் எதுக்கு தெரியுமா? நாங்க பெருமைப்படுத்துறதுக்கு. ஆனா யாராவது ஒருத்தர் அம்மா பசிக்குதுன்னு வீட்டு வாசல்ல வந்தா வரக்கூடாது என்பதற்காகவே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சிருக்காரு. இங்க வந்து வீட்டுல நாய் இருக்கு, இங்க வானாப்பா, அடுத்த வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம். பாருங்க, இப்படிப்பட்ட சுயநலம் நிறைந்த மனிதர்கள் இந்த உலகத்துல உண்டு. தன்னை பெருமைப்படுத்துவதற்காக அன்னதானம் போடுகிற அநேக ஜனங்கள் உண்டு. அதான் இந்த வார்த்தை, 3வது வார்த்தை அவ்வளவு அருமை ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து அக்கினியில அப்படியே வெந்து போகிற அளவிற்கு நான் கடினமா இருந்தாலும் எனக்குள்ள அன்பு இல்லையா நான் ஒண்ணுமே இல்லை. அன்புதான் பிரதானம். தயவு செய்து அன்புள்ளவர்களா இருங்க. எப்பவும் அன்பு நமக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம். சண்டைலாம் தயவு செய்து, நான் எனக்கு அப்பப்போ எனக்கு ஒரு உலகப்புறமான ஒரு பழமொழி ஞாபகம் வரும். கோபம்ன்றது இலை மேல இருக்கிற பனித்துளி போலவும், கோபம் இலை மேல இருக்கிற பனித்துளி போல. காலையில இருந்துச்சுன்னா வெயில் ஏற பாருங்க, அது பனி மறைஞ்சு போகிற அது போல இருக்கும். சில பேர்லாம் கோவப்பட்டாங்கன்னா ஸ்டபனா இருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க ஐயா. அப்பெல்லாம் டைவர்ஸ் வாங்கும்போது சைன் போடும் போதே அழுவாங்க. இப்போ சைனை போட்டு ஒரே கார்ல வீட்டுக்கு போறாங்க. நான் உன்னை அங்க டிராப் பண்றேன், நான் உன்னை இறக்கி விட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். பாத்தீங்களா அந்த வீடியோவை? பார்க்கலையா? நீங்க பாத்தீங்களா ஐயா? சினிமா நடிகர் டைவர்ஸ் கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்து நம்மாடு சொல்றாரு, நான் உன்னை எத்தனை வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன். சென்ட் ஆஃப் பண்றாராம். நம்ம வேலையில தானே சென்ட் ஆஃப் கேள்விப்பட்டிருக்கோம். வாழ்க்கையே சென்ட் ஆஃப் நடக்குதுயா. வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நான் போயிடுறேன். இது வாழ்க்கையா? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையில இடையில வந்து நீ வாழாத பிரிஞ்சிருன்னு சொல்ற தகுதி அருகதை ஒருத்தருக்கும் கிடையாது. கணவன் மனைவியை கடவுள் உண்டாக்குனாரு. ஆதாம் ஏவாளை வச்சது ஆண்டவர். அந்த ஸ்தானத்துலதான் இன்னைக்கு நம்மள வச்சிருக்கிறார். அவர் இணைத்ததை பிரிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. கணவன் மனைவி ஒரு உறவுக்குள்ள வந்துட்டுனா அன்புள்ளவர்களா இருக்கணும். சண்டை, பிரச்சனை, போராட்டம் இதுவே வாழ்க்கையா இருந்தா அந்த வாழ்க்கையில நிம்மதி இழந்து போயிருவோம். கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பம் நம்ம அன்பா இல்லைன்னா யார் மேலே அன்பு காட்டுவோம்? ஊழியத்தை எப்படி நடத்தணும்? முதல்ல குடும்பத்துல இருந்து நடத்தணும். குடும்பத்தை நடத்தாதான் ஊழியத்தை நடத்த முடியாதியா? இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், ஆண்டவர் பேசுறேன். குடும்பத்தை நடத்தாதவன் ஊழியத்தை நடத்த முடியாது. குடும்பம்ன்றது இந்த 4 பேரை நீ நடத்த கத்துக்கிட்டேன்னா 40,000 பேர் நடத்துவேன். ஆண்டவர் இதுல உன்னை நம்பணும். முதல்ல ஏன் 4 பேரு 5 பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தெரியுமா? இதுல நம்மள நம்பணும். இதுல ஆண்டவர் நம்பிட்டாருன்னா 40,000 பேர் நம்ம கையில கொடுப்பாரு. ஒவ்வொரு நாளும் நான் குடும்பத்துல இருக்கும்போது உண்மையா சொல்றேன், நான் கோவக்கார பெருமையா சொல்லல, வெக்கத்தோட சொல்றேன். அவ்வளவு கோவக்கார. என் மனைவி ஒரு வாட்டி சொன்னாங்க, பாஸ்டர்மா உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு உட்காருன்னா உட்காந்துக்கிறேன், எழுந்துனா எழுந்துக்கிறேன். இது யாரு கொடுத்த அடையாளம்? அல்லேலூயா. உண்மையாமா? உண்மையா? இன்னைக்கு பாஸ்டர்மா இருக்கான்னு கேட்டு பாருங்க. எனக்கு சாமான கையில தெரியாதியா? பாஸ்டர்மா இன்னைக்கு எதுக்காக நான் தெரிஞ்சு ஐயா மனைவிக்கு வேலை செய்யறது தப்பு கிடையாதுயா. ஏன் காரணம் என்னன்னா கீழ்ப்படிதல். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. புரியுதுங்களா? நாங்க அதாவது கணவன் மனைவி ஒரே மாம்சமானவர்கள். இல்லையா? குடும்பத்துல நாம நடந்துக்கிற விதம் தான் ஊழியத்தை நடத்த முடியும். நம்ம குடும்பத்திலே தெரிஞ்சிடும். நாம ஊழியத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அல்லேலூயா. மனைவிக்கு கணவன் வேலை செய்யணும், தவறே கிடையாது. அவங்களுடைய சரீரம் எதுக்கு கணவனுக்கு மனைவிக்கு கணவனு பலனா கொடுத்திருக்கிறாங்கன்னா பலவீனமானவங்களை நாம தான் பாதுகாக்கணும். இல்லையா? மனைவி வந்து கணவன் மேலே அன்பு காட்டினா ஒரு தாய்க்கு அடுத்ததுதான் மனைவி ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அன்பு மனைவி இடத்துல கிடைக்கணும்ன்றதுக்காக தான். இந்த குட்டி பரலோகத்தை நாம கட்டி காப்பாத்தினாதான் கெட்டிக்காரனா வாழ முடியும். பேசணும்
புரியுதுங்களா? இந்த குட்டி குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணையா. 40,000 பேர் உனக்கு வேணும் அப்படின்னா இந்த 4 பேரும் நடத்து, சரியா நடத்து. இந்த 4 பேருக்குள்ள நம்ம அப்படியே இருக்கோதான், அதை சரி பண்ணி கொண்டு வந்தாதான் ஆண்டவர் நம்மள நம்புவார். அந்த அன்புக்குள்ள நம்ம வரணும். எப்பவும் பிரச்சனை, போராட்டம், சண்டை தேவையே இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவத்தை ஆண்டவரை பிரதிபலிக்க செய்யாதியா. பிரச்சனை, போராட்டம் ஆண்டவரை பிரதிபலிக்காது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனத்திற்கு நம்ம புறம்பே நடக்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்தை கடினப்படுத்துறோம். அல்லேலூயா. தயவாய் சொல்றேன், யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு தெரியல. தயவாய் மாறிடும். தயவாய் மாறிடுங்க. குடும்பத்துல ஆண்டவர் நம்ம கொடுத்தாருன்னா அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துங்க. கவனம் செலுத்துங்க. இங்க நீங்க நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தாதான் அங்க நம்ம நம்பிக்கைக்குரியவர்களா வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பெல்லாம் எனக்கு தனியா போனாதான் பிடிக்கும். எங்க போனாலும் தனியா போனாதான் பிடிக்கும். இன்னைக்கு மனைவி இல்லாம போக பிடிக்க மாட்டேங்குது. இந்த பொமேரியன் நாய் பார்த்து பொமேரியன் நாய்க்குட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த மேய்ப்ப அந்த ஆள் எங்க போனாலும் பின்னாடியே போகும். இன்னைக்கு நான் அந்த நிலைமையில இருக்கிறேன். இது நான் பெருமையா நினைக்கிறேன். காரணம் என்ன? எனக்குள்ள இந்த சுவாபம் வந்ததுக்கு காரணம் இதை நான் அன்னைக்கு வந்துச்சுயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம இருக்கணும். இந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம வாழணும். இன்னுமே நான் எனக்கு ஆண்டவர் இதுக்குள்ள நான் இருக்கும்போது அப்ப எனக்கு ஆண்டவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த சபையை நான் நிரப்ப குடும்பத்துல நடந்துக்கிற விதம் அவன் சபையில குடும்பத்தை சரியா நடத்த கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் பிசுங்கினாலும் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு இல்லாதவரா நம்ம மாறிடுவோம். அவன் நம்பிக்கையை பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். மனுஷனை நம்ம வச்சிடலாம். அம்மா நீ எங்க போற? இங்க போயிட்டு வந்துடுறேன், அம்மா நம்பிடுவாங்க. எங்க போற? இதோ போயிட்டு வந்துடுறேன், அப்பா நம்பிடுவாரு. 2000 கண்ணை நம்ப வச்ச உங்களால 2 கண்ணை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அந்த கண்ணை நீங்க நம்ப வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் உலகத்துல பெரிய ஒரு சாட்சி. அல்லேலூயா. அம்மா சொல்லுவாங்க, என்னம்மா பண்ற? கதை சாத்திட்டு ஜபம் தான் பண்ணுகிறேன். அம்மா நம்பிடலாம். ஏசப்பா நம்புவாரா? நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அம்மா நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. எப்பல ஜபம் தான் பண்றா, ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த நம்பிக்கைகளை நம்ம ஒரு நாள் மாறிடக்கூடாது. அந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில மேலானது. இந்த அன்பை சுதந்திரிக்கதான் நீங்களும் நானும் போராடணும். அல்லேலூயா. அல்ல 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. ஐயா, அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா போராம இருக்காதியா. இன்னைக்கு யாருக்குள்ள எல்லாம் போராம இருக்கோ அவங்க ஒரு விஷயம் அப்படியே உங்க இருதயத்தை தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது, அன்பு தன்னை புகழாது. ஆமா, நீ பெருமையா பேசுற அப்படின்னா அன்பு உனக்குள்ள இல்ல. அடுத்தது, இருமாப்பா இராது. ஆமா, எப்பவும் பார்த்தா அப்படியே கடினமா இருக்கிறது, ஸ்டபனா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோபப்படுறது, இதெல்லாம் இருந்தா உன் இருதயத்துல என்ன இல்ல? அன்பு இல்ல. வெளியே சொல்லிக்கலாம், நான் அன்புள்ளவளா இருக்கிறேன், இல்ல. இது இருந்தாவே அது வராது. அடுத்தது, அயோக்கியமானதை செய்யாது. ஆமா, அயோக்கியத்தனமானது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, வாழ்க்கைக்கு ஏற்றாததெல்லாம் செய்யாதான். அடுத்தது, தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது. தேவையில்லாத மத்தவங்க என்ன புகழணும், என்ன புகழணும், என்ன பேர் மத்தவங்க உன்னை புகழணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. மத்தவங்க உங்களை புகழறாங்களா, உங்களை தூக்கி போட போறாங்கன்னு அர்த்தம். பிசாசு நம்மள, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஜபமே பண்ண மாட்டீங்க, சர்ச்சுக்கே போக மாட்டீங்க, ஊழியமே செய்ய மாட்டீங்க, ஆனா உங்க வாழ்க்கை மேல உயர்ந்துட்டே இருக்கும். பணம் வரவு நல்லா இருக்கும், பொருளாதார ஆசீர்வாதம் நல்லா இருக்கும், குடும்பத்துல சண்டை வராது, பிரச்சனை வராது, போராட்டம் வராது, அவ்வளவு உயர்ந்து போயிட்டே இருப்பீங்க. அப்பவே நினைச்சுக்கீங்க, பிசாசு என்ன எங்கேயோ தூக்குறான். அவன் தூக்குறது எதுக்கு தெரியுமையா? அது நம்ம மக்களுக்கு தெரியல. தூக்குறான் தூக்குறான் தூக்குறான்னு சொல்லிட்டு அவன் கூடவே டிராவல் பண்றது. அங்க வந்து தலைமுறை தெரியும், இயேசுவே இந்த பக்கம் திரும்ப வருவாரா? அவர் சொல்லுவாரு, நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ கேட்டியா? சொல்றாரு, நீ கூப்பிடும் போது மறுபடியும் பண்ணுவேன்ற. நான் கேட்க மாட்டேன். அப்பா, மகனே போகாதேன்னு நான் சொல்ல சொல்ல கண்டு காணாம போனல, அதுதான் நல்லது, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மகிமை. நான் சொன்னேன், அது நான் இல்லப்பா, யாரோ உன்னை கூட்டிட்டு போறாங்க, நீ
ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நான் உனக்கு எவ்வளவு சைகை காட்டியும் நீ புரிஞ்சுக்காம அவன் கூட போனேன். இப்ப அங்கிருந்து விழும்போது என்ன மாத்திரம் கூப்பிட்டா நான் வருவேனா? எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ். ஏசப்பாக்கும் ஒரு வீக்னஸ் தெரியுமா? யோசிக்கிறீங்களா? என்ன அவர் எதுவுமே அவர் இல்லாத பரிசுத்தமானவர், மகா வல்லமையானவர் நம்ம நினைக்கிறோம்ல, அவருக்குள்ள ஒரு வீக்னஸ் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். எவ்வளவுதான் காலில் வதச்சாலும் நீதான் எனக்கு வேணும். எவ்வளவுதான் காலில் வதச்சிட்டு போனாலும் நீ தாயா எனக்கு வேணும்னு தேடி வர ஒரே அன்பு படைத்தவர் என் ஆண்டவர். அந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல யாரும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு. எந்த இடத்துல அன்பு கற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், குடும்பத்தை தயவு செய்து பாதுகாத்துக்கங்க. சண்டையோ போராட்டமோ பிரச்சனையோ வேண்டாம். அன்புள்ளவர்களா இருங்க. உங்களுக்காக ஒவ்வொரு பெருமைக்காக சொல்றேன், ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறேன். நைட்டு ராத்திரி நான் 2 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல, நான் எழுந்து உட்காரும் போது கூட என் இருதயம் எல்லாம் பேசினது, என் சபை மக்கள் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருந்தாங்க, என் மக்கள் எப்படியாவது பொருளாதார வாழ்க்கையில உயரங்க, எப்படியாவது எங்க மக்கள் உங்களுடைய அன்புல நினைச்சிருக்கணும் ஆண்டவரே. நீங்க பாதுகாக்கணும். ஒரு நாள் என்ன நீங்க பரலோகத்துக்கு அழைச்சிங்கன்னா நீங்க கொடுத்த அந்த கூட்டத்தை நான் கூடவே அந்த சரியா நான் கொண்டு வந்து ஒண்ணு கூட பெசவே கூடாது ஆண்டவர், ஒண்ணு விலகி போக கூடாது. இந்த இருதயம் தான் எனக்கு கூடிட்டு ஏன் ஒண்ணு மாத்திரம் ஒரே ஒண்ணு, இந்த இருதயத்துல எவ்வளவு உயர்ந்தாலும் பெருமையோ யாரையும் இழிவா நினைச்சிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், யாரையும் தாழ்த்தி எடை போட்டுறக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்குள்ள நாம எல்லாம் மகிமை உள்ளவர்களாய் போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அன்புக்குள்ள வாழ. அடுத்து படிங்க சிஸ்டர். சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த குணம் நமக்கு வேணும், சகிக்கிற குணம் வேணும். ஹalleluya. ஆனா ஓடி போயிருது ஒன்னா வர்றது. இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க பண்ற வேலை என்னன்னா, ஒரு அடி அடிச்சாவ போதும், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போ, அங்க 2 அடி நங்குன்னு கொட்டினாங்கன்னா எங்க கடைசியில. நான் ஒரு அம்மாவை கேட்டேன், என் வீட்டுக்காரன் அப்படி அடிக்கிறான் பாஸ்டர், அவன் மனுஷனா அவன் இப்படியெல்லாம் என்ன கொடுமை பார்த்துறான், நான் எதுக்கு வானே வானன்னு சொல்லிட்டு தாலி அறுத்து போட்டு வந்தலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரிம்மா, நீங்க அறுத்து போட்டு இன்னொருத்தர் உங்களுக்கு தாலி கட்டான்னு வச்சீங்க, அவன் அடிச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இவன் அடிச்சான்னு சொல்லிட்டு நீ கட் பண்ணி போட்டுறன்ற, அங்க போற, அவன் அடிச்சானா நீ எங்க போவ? நீ முன்ன மாறினாவே தப்புன்றாரு இவரு, நீ இன்னொன்னு மாறி போற அப்படின்னா உன்னை என்னன்னு சொல்றது? பேசவே இல்லை. அடுத்த வார்த்தை, மா எங்கம்மா போற? வர பாஸ்டர் கொஞ்சம் வேலை இருக்குது, வந்துடுற, இப்பவே வரவே இல்லை. பிரச்சனை போராட்டம் குடும்பத்துல இருக்கையா, சகிக்கிற தன்மை வேணும். சகிக்கிற குணம் இருக்கோ அங்க அன்பு இருக்கு. சகிக்கிற குணம் எங்க இருக்கோ அங்க அன்பு இருக்கியா? ஐயா எல்லாமே நம்மள போல இருந்துடணும்னு நினைக்காதீங்க, மாறும். ஒரே இருதயம் மத்தவங்களுக்கு இருக்கா? ஒரே சின்ன மத்தவங்களுக்கு இருக்கா? அதுவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப கொடுமை. ஏன்னா நம்ம ஆண்டவர் அதிகமா நெருங்க பாருங்க, அவனுக்கு பிடிக்காது. யாரு மேல நம்ம அன்பு வைக்கிறோமோ ஐயா அவங்களதான் நோண்டுவான் பிசாசு. அப்பவே தெரிஞ்சீங்க நாங்க ஆண்டவருக்குள்ள நெருங்குறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நீ 2 பேர் சேர்ந்து ஒண்ணு ஆராதிக்கிறது, ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது அவனுக்கு பிடிக்காது, நோண்டதான் செய்வான். ஆனாலும் இது அவன் வேலை, நான் எது நடந்தாலும் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன். இந்த ஒரு செயலுக்குள்ள நம்ம வந்துடணும். சகிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். வரும்போது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு வந்தோம். ஒரு பிள்ளை வளர்க்கறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாலாம் அத்தனை பிள்ளை 10 வளர்த்துருக்காங்க ஐயா, எவ்வளவு சகிப்பு தன்மை இருந்திருக்கணும். ஒரு பிள்ளை பண்ற அட்டகாசத்தை என்னால தாங்க முடியல. ஆமா தானையா, அந்த காலத்துல இருந்தவங்க 12, 10 குழந்தைங்களை பெத்தெடுத்தாங்க. அவங்க எப்படி வளர்த்தாங்கன்றது யோசித்தாவே பயமா இருக்கு. இந்த சேட்டை பண்ணும்போது இன்னொரு குழந்தை நமக்கு வானவரான்னு கூட தோணுது. அப்படியெல்லாம் ஓடுது எண்ணம். காலத்துல நினைச்சு சகிப்பு தன்மை, அந்த குணம் இன்னைக்கு அது இல்லை. காரணம் என்ன நினைக்கிறீங்கம்மா? அந்த குணம் வராது காரணம் என்ன? அன்பு இல்லை ஒரு பக்கம். அடுத்தது என்ன? இன்னைக்கு மீடியால சொல்றான்,
எதுனாலும் உடனே செஞ்சிரு, உடனே உடனே. என்ன செய்ய சொல்றான்? உன்னை யாரனா அடிச்சாங்கன்னா அடுத்த நிமிஷமே நீ அவனை 2 அடி அடிச்சுட்டு வந்துரு. அங்க வந்து தொடங்குது பிள்ளைங்களுக்கு. பிள்ளை நீங்க சொல்றான், அவன் அடிச்சிட்டான்பா, அவனை எப்படியாவது அடிக்காம விடக்கூடாது. ஒரு தம்பி என் மேல வீட்டுல இருக்கிறான். என்னப்பா ஏன்பா விழுந்துட்ட அப்படின்னா, என்னை பிடிச்சி ஒருத்தன் தள்ளிட்டான் அப்படின்னா. சரி பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருப்பான. போங்க அங்கிள், நான் சும்மா விடல, அவன் பலாறு முதுகு மேலே வச்சுட்டு வந்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, இப்பதானே நீ சூப்பரான பையன், என் பிள்ளைன்றதை இப்பதான் நிரூபிக்கிற அப்படின்னாங்க எங்க அம்மா. அம்மா சொல்லி கொடுக்க. ஒரு கண்ணத்தை குத்தனா 2வது கண்ணத்தை குத்திட்டு வாடான்னு சொல்ற பெற்றோர்கள் நாம் அல்ல. மன்னிச்சு பாரு, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா வாசிங்க சிஸ்டர். அடுத்தது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போ. ஐயா நல்லா கேட்டுங்க, தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தேக தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆமா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது எது? அன்பு. இந்த நிறைவான அன்பு நம்ம இருதயத்துல நாம வர வைக்கணும். அப்பதான் உள்ள இருக்கிற பகை உணர்வு, போராம, எரிச்சல், சண்டை, கீழ்ப்படியாம இருக்கிற எல்லாமே ஓடி போகும். தயவாய் அன்புக்காக ஜெபம் பண்ணுது. எந்த இடத்துலயும் நான் அன்புள்ளவனா இருக்கணும், கருசனை உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துல 33 வருஷம் ஊழியம் செய்யும் போது ஜனங்களுக்காக பரிதபித்தீர் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் மலை மேல வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஒரு வார்த்தை பேசும், அழகா அந்த வார்த்தை சொல்லு. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், மத்தேயுல படிச்சீங்கன்னா தெரியும். அவர் ஜனங்கள் மேல் மனதுருகி, அந்த வார்த்தை ஹைலைட் பண்ணுவேன். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி, அந்த இரக்கம் தான் உங்களுக்கும் எனக்கும் வேணும். அந்த அன்பு தான் உங்களுக்கும் எனக்கும் வேணும். சிலுவையின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். சிலுவைனால எனக்கு என்ன நன்மை? ஆமா, சிலுவைனால தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. சிலுவையினால கீழ்ப்படுகிற நன்மை நமக்கு கிடைக்குது. சிலுவையினால தாழ்மைப்படுகிற நன்மை நமக்கு கிடைக்குது. சிலுவையினால அன்பு கூறுகிற நன்மை நமக்கு கிடைக்குது. சிலுவையின் மூலமா இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோமா? இதோட இந்த சாப்டர் முடியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆமென். இந்த காரியத்துல கிறிஸ்து உடையவர்களா இருக்கிற நீங்கள நானும் ஜாக்கிரதையா இருங்க. அதை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அன்பு ஒரு காலமும் ஒழியவே கூடாதியா. எது ஒழிந்து போனாலும் அன்பு ஒழியாம இருக்கணும், மாறாம இருக்கணும். அன்பு மாறிச்சுனாவே குடும்பத்துல ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அன்பு மாத்திரம் யாருக்காக விட்டு கொடுத்துறாதீங்க, யாருக்காகவும் அன்பு இழந்துடாதீங்க. அன்பே பிரதானம். இந்த கருப்பொருள், வேதத்துல உள்ள கருப்பொருளே அன்புதான். அன்புக்குள்ள நீங்கள நானும் இருப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், அவருக்காக வாழ்வோம். அல்லேலூயா. எத்தனை வார்த்தை நம்ம பார்த்தோம் சொல்லலாமா? முழுமையா சொல்லணும். சிலுவையின் மூலமாய் நான் கற்றுக்கொண்டது, சிலுவையின் மூலமாய் நான் கற்றுக்கொண்டது சிலுவையின் மூலமாய் நான் கற்றுக்கொண்டது அன்பு. அல்லேலூயா. சிலுவையின் மூலமா இத்தனை காரியத்தை நம்ம கற்றுட்டு இருக்கிறோம். இது ஒரு நாளும் மறந்துடாதீங்க. எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒண்ணு மாத்திரம் நான் சொல்றேன், இவங்க நடிக்கிறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன திட்டுறாங்க, பதிலுக்கு நான் செய்வேன் அப்படின்ற இடத்துல நீங்க இல்ல. நீங்கள நானும் அடிச்சாங்க, திட்டினாங்க, சண்டை போட்டாங்க, நானும் பண்ணேன், நானும் பண்ணுவேன், நானும் பண்ண போறேன் அப்படின்ற இடத்துல நீங்களும் நானும் இல்ல. நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னா ஆண்டவரை பிரதிபலிக்கிற இடத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய ரோல் மாடலா நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ரோல் மாடல், நாம் அவரை பிரதிபலிக்கிறோம், அவரை வெளிப்படுத்துற கூட்டமா நம்ம இருக்கிறோம். ஆகையினால தயவு செய்து இது எல்லாம் விட்டுருங்க. சண்டை ஒரு பிரச்சனைக்கு முடிவு அல்ல. பகை பிரச்சனைக்கு முடிவு அல்ல. சொல்லுமா, ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு மனதுக்கமாயிட்டேன். 2 வயசுல அவங்க அப்பாவுக்கு, அந்த பையனுடைய 2 வயசுல அவங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு அந்த பையன் திருமணமாகி அவனுடைய பையனுக்கு 2 வயசு. அந்த 2 வயசுல அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்கிறான் ஒருத்தன். அவனை இவன் பையன் 2 வருஷம் ஆகும்போது, 2 வயசு ஆன உடனே இவன் கொலை பண்ணியிருக்கிறான். அவனை யாரு? அவன் பிள்ளைய. பக்கம் எத்தனை வருஷம் தொடர்ந்து பாருங்க. அவன் அந்த வன்மத்தோடவே இருக்கிறான். அடுத்தது அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இவனை இப்போ அவனை கொலை பண்ணிட்டான், இப்போ இவனை கொலை பண்ணிட்டாங்க. கடைசியில் அவன் ஏதோ ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கான், ஒரு வேளை நான் செத்தாலும் அந்த குடும்பத்தை நீ விடவே கூடாதுடா. யாருக்கு சொல்லி வச்சுட்டு போய்க்கிறான்? பிள்ளைக்கு சொல்லி வச்சிருக்கான். ஒரு அப்பா
ஒருவேளை நான் செத்துட்டேன் அப்படின்னா அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, நீ விடவே கூடாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான் தைரியம். இந்த பிரச்சனைக்கு முடிவா தொடரா? தொடரும். இது வாழ்க்கை இல்லையா? நம்ம அந்த இடத்துல இல்ல. யார் எது பேசணும் மன்னிங்க, பரவாயில்ல நான் மன்னிச்சுட்டேன். ஐயா ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா? மன்னிப்பு கேட்கிறவனை விட மன்னிக்கிறவன் சிறந்தவன். புரியுதுங்களா ஐயா? மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறவனை விட நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்றவன் சிறந்தவன். நீங்களும் சிறந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நான் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவன்.